29, ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு. தம்முடைய குமாரர் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? இயேசு கிறிஸ்து அநேக சகோதரர்களிலே முதற்பேரானவராய் இருக்கணும். அப்படின்னா என்ன? அவரை மாதிரி நிறைய சகோதரர்கள் அவருக்கு உண்டாக வேண்டும். அந்த சகோதரர்கள் அவர் முதற்பேரானவராய் இருப்பார். ஸோ அது எப்படி நடக்கும்? முதற்பேரானவராகும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்தும் இருக்கிறார். எல்லாம் இந்த வசனத்தை விட்டுட்டு எவர்களை முன் குறித்தாரோலேருந்து ஆரம்பிச்சு அதை எங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டுறானுங்க? பரலோக நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டு, சில பேரை பரலோகத்துக்கு முன் குறிச்சிருக்காரு, சில பேரை நரகத்துக்கு முன் குறிச்சிருக்காரு. ஸோ எவர்களை முன் குறிச்சாரோன்னு சொல்லி அப்படி கொண்டு போயிட்டானுங்க இந்த வசனத்தை. ப்ரீடெஸ்டினேஷன். பைபிளில் ப்ரீடெஸ்டினேஷனுக்கும் பரலோக நரகத்துக்கும் சம்மந்தமே இல்லை. முன்குறிப்புக்கும் பரலோக நரகன்றுக்கு சம்மந்தமே இல்லை. போச்சுடா பெருமான் ஆயிடுச்சு. எபேசியர் 1லையும் சரி, ரோமர் 8லையும் சரி, முன்குறிப்பை பற்றி பவுல் பேசும் பொழுது அவர் பேசுகிறது குமாரத்துவத்தை பற்றி. எபேசியர் 1ல் பேசும் பொழுது, முன்குறிப்பை பற்றி பேசும் பொழுது ஹொயோத்தீசியா பற்றி பேசுகிறார், புத்திர சுவிகாரத்தை பற்றி பேசுகிறார். ஸோ பிதாக்கு ஒரு குமாரன் இருந்தார். அவர் ரொம்ப சூப்பராக இருந்தார். அவர் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்காருன்னா, இப்போ பாப்புலேஷன் என்னது? 7 பில்லியனா? 7.8 பில்லியன். பாவம் ஒருத்தர் கணக்கு எழுதினாராம். $1,90,000 அவர் எழுதணும். அவருக்கு எத்தனை முட்டை போடன்னு தெரியல. 19,000 எழுதிட்டார். என்னங்க 19,000 போட்டிருக்கீங்கன்னு இன்னொரு முட்டை சேர்த்துக்கிட்டார். சேர்த்துட்டு இல்லை இந்த முட்டை 9 பக்கத்தில் வரணும்னு இன்னொரு முட்டையை போட்டுக்கிட்டார். 19 லட்சம் ஆகிப்போச்சு. அப்புறம் அந்த மாதிரி இப்போ 7.8 பில்லியனுக்கு 7.8 பில்லியனுக்கு எத்தனை முட்டை அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ கரண்ட் பாப்புலேஷன் 7.8 பில்லியன். உயிரோடு இருக்கிறவனுங்கள இல்லை, இது வரைக்கும் செத்து இருக்கிறவங்க பாப்புலேஷன் எல்லாம் சேர்த்தா எவ்வளோ கணக்கு போகும் தெரியல. அத்தனை பேரையும் இயேசுவை போல குமாரர்களாக்க வேண்டும் என்று பிதா கனவு கண்டா. இயேசு எப்படிப்பட்ட குமாரனா இருந்திருப்பார் பாருங்க. நம்மெல்லாம் என்ன சொல்றோம்? ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒரு பையன் பிறந்தா என்ன சொல்றோம்? டேய், ஒன்னையவே தாங்கல உலகம், உனக்கு ஒரு பையன் வேற அப்படின்றோம். இயேசு எவ்வளோ சூப்பரா இருந்திருக்காரு குமாரனா அப்படின்னா, அவர் ட்ரில்லியன்ஸ் மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னு பிதா சித்தம் கொண்டார். The Father wanted to multiply the son breed so much that he made it as the primary focus of creation. சிருஷ்டிப்பின் நோக்கமே இயேசுவை போல குமாரர்களை உண்டாக்க வேண்டும் என்பதுதான். இப்போ ஏதோ புத்திர சுவிகாரம் பேசுறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. புத்திர சுவிகாரம் ஏன் பேசுறோம்? புத்திரர் வெளிப்படுவதை குறித்து ஏன் பேசுறோம்னா, திருத்துவத்தின் இருதய துடிப்பே
குமாரர்கள் வெளிப்படுவதுதான். வேற நோக்கங்கள் பெருசா கிடையாது. திரும்ப படிங்க. எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்படி இருக்கச்ச குமார எல்லாத்துலேயுமே உங்களை குமாரனை போல மறுரூபமாக்கணும் அப்படின்றது தான் தேவனுடைய நோக்கம். அப்படின்னும் பொழுது நாம் பிரச்சனைகளை பார்க்கிற விதமும் ஆசீர்வாதங்களை பார்க்கிற விதமும் தேவன் பிரச்சனைகளை ஆசீர்வாதங்களை பார்க்கிற விதமும் வித்தியாசப்படுகிறது. நாம் ஒரு பிரச்சனைக்குள்ள போகும் பொழுது ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்றோம். ஒரு ஆசீர்வாதம் வரும் பொழுது ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றின்னு சொல்றோம். ஆனால் திருத்துவம் அந்த பிரச்சனையும் ஆசீர்வாதத்தையும் ஒரே நோக்கத்தோடு தான் பார்க்குது. இது மூலமா எப்படி இவனை குமாரனுடைய சாயலுக்கு நேரா மறுரூபப்படுத்தலாம். உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் திருத்துவம் கொண்டு வந்ததல்ல, பிதா கொண்டு வருகிறதல்ல. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையுமே நீ அப்பாட்ட கொண்டு போனேன்னா அந்த இடத்துல உன்னை அந்த இது மூலமா குமாரனுடைய சாயலை ஒன்றிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தேவையான சகல கிருபைகளும் அவர்களிடம் உண்டு. அதனால்தான் இந்த வசனத்துக்கு முந்தின வசனம் என்னது? அன்றியும் அவர்களுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு. இதையும் துண்டா எடுத்துருவாங்க. எல்லா வசனமும் துண்டா எடுத்து தனியா கோட் பண்ணி அப்படியே போயிடுச்சா? சோ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், என்ன தீர்மானம்? சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாக வேண்டும் என்ற தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அம்புட்டு பேருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். என்னதான் கர்வ் பால் ஸ்பின் பால் பிசாசு உங்களுக்கு போட்டாலும் நீங்க எப்பா உம்முடைய சாயலுக்கு நேரா என்ன மறுரூபமாக்குறதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்ற நோக்கத்தில் அவருடைய நோக்கத்தோடு இணையும் பொழுது எல்லா ஸ்பின் பாலையும் 6 அடிக்க உங்களுக்கு உதவி செய்வார். It doesn't matter. அந்த ஸ்பின் பால் உன் பாவமா கூட இருக்கலாம், உன் கோமாளித்தனமா கூட இருக்கலாம். எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறவர். உன் உடைசல், சடசல், எல்லாமே புரோக்கன்னஸ் எல்லாவற்றையும் யூஸ் பண்ணி உன்னை குமாரனுடைய சாயலுக்கு நேராய் மறுரூபமாக்கக்கூடிய கிருபை தான் சிலுவை நமக்கு தருகிறது. அதுதான் சுவிசேஷம். அப்படி இருக்கும் பொழுது ஃப்ரீடம் அப்படின்ற தலைப்பில் பேசிட்டு வரோம். சுயாதீனம் அப்படின்னு. பெரிய ஃப்ரீடம் என்னன்னா, நான் சொன்னேன் இவங்க என்ன போன வாரம் சொன்னேன், இவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்களோ, 4 பேர் 4 விதமா பேசுவாங்களேன்னு பயப்படாம இருக்கிறது பெரிய ஃப்ரீடம். ஜனங்களுடைய ஒப்பீனியனுக்கு என்ன தமிழ்ல? அபிப்பிராயங்கள். சரிங்களா? ஜனங்களுடைய அபிப்பிராயங்களுக்கு நாம் விடுதலையாயிருப்பது ஒரு பெரிய விடுதலை. அதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த வாரம் எனக்கு தோணுச்சு, நம்ம ஜனங்களுடைய அபிப்பிராயங்கள்ல இருந்து விடுதலை ஆவது ஒரு லெவல், நம்ம மற்றவர்களை குறித்து வைத்திருக்கிற அபிப்பிராயங்கள்ல இருந்து விடுதலை ஆவது வேற லெவல். நீங்க இந்த 2 வார்த்தையை பத்தி பேசுவீங்க பாத்தீங்களா, அதுதான் எங்களுக்கு பிடிக்கும் ஆனா புரியாது அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? ஜனங்களுடைய அபிப்பிராயங்களிலிருந்து விடுதலை பெறுவது ஒன்று, நாம் மற்ற ஜனங்களை குறித்து வைத்திருக்கிறதான அபிப்பிராயங்களிலிருந்து விடுதலை வேற லெவல்.
free not to judge is the greatest freedom. லேபிள் பண்ணாம, ஒருத்தவங்களை கேட்டகரைஸ் பண்ணாம, சீல் குத்தாம, தனிநபரா டீல் பண்றது, அந்த மாதிரி உங்களை கிறிஸ்துவின் சாயலை வெளியே கொண்டு வருது வேற எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த இந்த என்ன சொல்ல, ஜட்ஜ் பண்றது, லேபிள் பண்றது, இவங்க இப்படிதான் அப்படின்னு யோசிக்கிறது, அதுல சபை ரொம்ப பேர் போனதா இருக்கு. எல்லா குரூப்லயும் சண்டை போடுறானுங்க ஃபேஸ்புக்ல. ஆனா சர்ச் குரூப்புக்குள்ள போயிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது. பொலிட்டிக்கல்லே சண்டை போடுவானுங்க. ரொனால்டோவா மெஸ்ஸியான்னு சண்டை போடுவானுங்க. எல்லாத்துலேயும் சண்டை இருக்குது. நான் அவனை சேர்ந்தவன், இவனை சேர்ந்தவன், அப்படி இப்படின்னு. The need to judge and to feel better as a result is terrible. நீ இப்படிதான்டா, நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லி அதுல தன்னை பெட்டரா ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு ஃபீலிங். நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை இருக்குன்னா அது இயேசுக்கு தான். இல்ல, ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு உரிமை இருக்கு. நம்ம ஃபால்ட்டை வச்சு நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னா அது யாருக்கு தான்? இயேசுக்கு தான். அவர் இந்த உலகத்துல வாழும் பொழுது அவர் என்ன பண்ணல? யாரையுமே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. ஒரு லேடியை பிடிச்சிட்டு வராங்க விபச்சாரத்துல. அவர் சொல்றாரு, ஏதோ எழுதிட்டாரு. அவர் என்ன எழுதினாருன்னு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. இயேசுக்கே ஐடியா வந்துருக்கும், அடப்பாவி நம்ம சும்மா கீழே கிறுக்கிட்டு இருக்கலாம், இவனுங்க புது புது ரெவலேஷனா தரானுங்களே, இதுதான் எழுதினாரு அதுதான் எழுதினாரு. ஒருத்தர் சொல்றாரு, அங்க இருக்கிறவங்க பாவங்கள்லாம் எழுதிட்டு இருந்தாலும் அதனால அதை படிச்சுட்டு எல்லாம் ஓடிட்டானுங்க. அங்க இருக்கிறவங்க பாவம்லாம் எழுதணும்னா என்னதுக்கு ஆறுது? அவருக்கு நிமிர்ந்து பார்த்து கேட்கிறாரு அந்த லேடியை பார்த்து, உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தவர்கள் எங்கே? எல்லாம் போயிட்டாங்க. உடனே பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த அம்மா முதல்ல ஒரு கண்களை பார்க்குது. இது வரைக்கும் எந்த ஆம்பளையும் அந்த அம்மாவை அப்படி பார்த்ததே கிடையாது. அந்த அம்மாவை பார்த்ததெல்லாம் வித்தியாசமா தான் பார்க்குறாங்க. அந்த அம்மா நினைக்குது, இவரு என்ன சொன்னாலும் நானு ஏத்துக்க வேண்டாம். இவரு கல்லால் எரிஞ்சாலும் சரி, எதால் எரிஞ்சாலும் சரி, I will receive it. அவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, இனி போய் பாவம் செய்யாமல் இரு. நல்லா கவனிங்க. 2 கேட்டகரி. ஒரு கேட்டகரி இங்கிருந்து கல்லெறிகிற கேட்டகரி. கல்லெறிடும், எதனாலும் யாரனாலும் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது, அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, நாங்க ஜட்ஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு
என்ன சொல்றதுன்னா, நீ என்ன பண்ணாலும் ஓகே, அடல்ட்ரிலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் மனுஷனா வச்சுக்கிட்டு ஒரு மேட்ரு. புரியுதுங்களா? இது நான் ஜட்ஜ்மெண்டல் கிடையாது. இங்க இருக்கிறது இவங்க யாரையுமே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டாங்க, எல்லாரையும் அரவணைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா எப்படி இது மரணத்தை கொண்டு வருகிறதோ, கல்லெறிகிறது மரணத்தை கொண்டு வருகிறதோ, அதை போலவே பிரச்சனையா பார்க்காம ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா அதுவும் மரணத்தை கொண்டு வருது. எப்படின்னு சொல்றேன். இப்ப நீங்க போறீங்க, ரோட்ல போய்கிட்டு இருக்கீங்க, உங்களை ஒருத்தர் இப்ப இந்த பாத்தீங்கன்னா ஹைவேஸ்லாம் நிப்பானுங்க, ரோட்ல ஓரமா நிக்க மாட்டானுங்க, நடு ரோட்ல நிப்பானுங்க. வாங்க சார், ஏதோ கூப்பிடுறாங்க பார்த்தா கடைக்கு பரோட்டா சாப்பிட கூப்பிட்டு இருப்பான். என்னடா இவன் இப்படி கூப்பிடுறானே அப்படின்ட்டு, ஏதோ அவசரம் போல இருக்குன்னு நம்ம வண்டி நிறுத்தினா போங்க சார் போங்க அப்படின்ட்டு உள்ள அனுப்பிடுவான். அந்த மாதிரி இப்ப ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆஸ்பத்திரிக்கு ஹெச்ஆர் டீம், பிஆர் டீம்லாம் வச்சிருக்கானுங்க. How is your stay here அப்படின்னு சொல்றமா ஆனா பாவிக்கலாம். ஹோட்டல்ல கேட்டானுங்க சரி, ரிசார்ட்ல கேட்டானுங்க சரி, ஐசியூல how is your stay here, இன்னும் எத்தனை நாள் இருக்க விரும்புறீங்கன்றானுங்க. முடிய மாட்டேது. அந்த மாதிரி நின்று வாங்கடான்னு ஒருத்தன் உங்களை கூட்டு போயிடறான். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு அடி கண்ணை பார்த்து நாக்கை பார்த்து கடன்னு மாத்திரை எழுதி இந்தா அப்படின்றான். அதான் அந்த கோபி சுதாகர் அவன் இதுல எழுதிட்டே இருப்பான் மாத்திரை. இன்னொன்னு எழுதி இதை ஒய்ஃபு கொடுத்துருவான். ஏன் ஒய்ஃபுக்கு கொடுத்துரு, சும்மா குடியா, நீங்க மாத்திரை சாப்பிட்டாதான் எங்களுக்கு டூர் அனுப்புறேன் இருக்கானுங்க. அது பேரு அது அப்படி. அந்த டாக்டர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டு மருந்து சாப்பிட்டீங்கன்னா என்ன செஞ்சிருவீங்க? செத்துருவீங்க. ஏன்? உங்களுக்கு இல்லாத ஒரு மேட்டரை இருக்குன்னு சொல்லி உங்களை தப்பா அந்த டாக்டர், போலி டாக்டர் என்ன பண்றான்? ஜட்ஜ் பண்றான். அது மரணத்தை கொண்டு வரும். இன்னொரு டாக்டர்கிட்ட போறீங்க, அவர் ரொம்ப நல்ல டாக்டர்னு நினைக்கிறீங்க, ஏன்னா அவர் மருந்தே கொடுக்க மாட்டார். நீங்க பிரச்சனையோட போறீங்க, ஏதோ ஒரு இருக்கு, கழுத கேன்சரோ மண்ணாங்கட்டியோ, அவர் ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுறாருன்னு வைங்களேன். அவரும் என்னதான் பண்றாரு? தப்பாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார். நல்ல டாக்டர் என்ன பண்றாரு? என்ன சிம்டம்? ஓ அப்படியா, இப்படி 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 பண்ணுது அப்படின்னா இதுதான் இதுக்கு வேர், இதுதான் இதுக்கு ரூட் அப்படின்னு சொல்லி இந்த ரூட்டை அட்ரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு பாருங்க. அந்த டாக்டரோட ஜட்ஜ்மெண்ட் தான் என்னது? லைஃப் கிவிங். அதுதான் ஜீவனை கொடுக்கிற தீர்ப்பு. சோ இயேசு கிறிஸ்து கல்லெறியில நீ போய் அப்படியே இருமா, நீ இன்னும் என் குமார்த்தி தான் அப்படின்னு சொல்லல. ஏன்னா அவர் ரைட் விங்கும் கிடையாது, லெஃப்ட் விங்கும் கிடையாது. அவர் லீகலிஸ்டும் கிடையாது, லிபரலிஸ்டும் கிடையாது. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய ஒர்த்த, உன்னுடைய வேல்யூ, உன்னுடைய விலை மதிப்பை உன்னுடைய ஆக்ஷனை வச்சு நிர்ணயிக்க மாட்டேன்னு அர்த்தம். என்னதுங்க? உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லைன்னா என்ன அர்த்தம்? நீ யாருன்றத, உன் விலை மதிப்பை, உன் அடையாளத்தை, உன் சிக்னிஃபிகன்ஸை, உன் முக்கியத்துவத்தை நீ செய்த காரியங்களை வைத்து நான்
நிர்ணயிக்க மாட்டேன். அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அதை வச்சு என்ன செய்ய மாட்டேன், நிர்ணயிக்க மாட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா அது பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒருத்தன் என்னோ பண்றான்னா அதை அவனுடைய அடையாளத்தோடு சேர்த்து வச்சுட்டு அவனை 10 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுவீங்க. ஆனா அவனை பார்க்கறது எந்த கண்ணாடி வழியா தான் பார்ப்போம்? இவன் அப்படி செய்தவன். We never give grace for people to grow out of their own history. அவர்களுடைய சரித்திரத்திலிருந்து அதை தாண்டி வளர்றதற்கு தேவையான கிருபையை நாம் நிறைய நேரம் ஜனங்களுக்கு என்ன செய்யறதில்லை, தருகிறதில்லை. மைண்ட்ல கேட்டகரைஸ் பண்றோம் பாருங்க. இப்போ ஒருத்தவங்க ஒரு விதமா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு விதமா மேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன நினைப்போம், ஓகே இப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தா இவங்க இப்படிதான். ஏன் சீல் குத்துறோம், ஏன் லேபிள் பண்றோம், ஏன் கேட்டகரைஸ் பண்றோம், ஏன் ஆட்களை வெவ்வேறு டப்பால போடுறோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த சமுதாயத்தில் ஒரு 200 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். 200 பேருக்கும் தனித்தனி கதைகள் உண்டு. ஸோ நான் ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னா, எனக்கு அவங்களுடைய கதை தெரிஞ்சதுன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், நான் அவர்களை வச்சிருக்க ஜட்ஜ்மெண்ட்டே என்ன செய்வேன், மாத்துவேன். நம்ம ஏன் ஜட்ஜ் பண்றோம்? அவனுடைய கதை தெரியாது. நான் 200 பேர் கூட்டையும் உட்காந்து 200 பேர் கதையும் கண்டுபிடிக்கணும்னா அது ரொம்ப நேரம் ஆகும். அதனால தோராயமா ஒரு 4 டப்பா வச்சுக்கிட்டு இந்த 200 பிரிச்சு இந்த 4 டப்பாக்குள்ள போட்டுட்டேன்னா நான் உன்னை தனி நபரா என்ன செய்ய தேவையில்லை, டீல் பண்ண தேவையில்லை. ஒரு டப்பாவா டீல் பண்ணா ஓகே. ஓ இவனா இந்த கேட்டகரி, இவனா இந்த கேட்டகரி, இந்த பொண்ணா அந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி கூறு போட்டு வச்சிட்டோம்னா அவங்கள பஞ்சா டீல் பண்ணிக்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி எத்தனை டப்பா நம்ம வச்சிருக்கோம் நம்ம மைண்ட்ல ஜனங்களை பார்க்கும் பொழுது. யோசிச்சு பாருங்களேன், எந்த டப்பாவும் இல்லாம, அதாவது இயேசு காலத்துல வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் வாழும் போது சில வேர்ல்டே பிரிச்சு வைக்கிறதுக்கு சில டப்பாக்கள் இருந்தது யூதனுடைய மைண்ட்ல. ஒண்ணு என்னது, புறஜாதி தேவஜாதி. நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், மற்றவர்கள்லாம் நாய்கள். சமாரியர்கள். யூதன், கிரேக்கன். அது ஒரு பெரிய டப்பா இல்ல. விருத்த சேதனம், விருத்த சேதனம் இல்லாதவன். அதெல்லாம் பெரிய, என்ன ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்ல, கோலியாத்தை கீழே கொண்டு வந்த ஸ்டேட்மெண்ட். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன், அதெல்லாம் பெரிய ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஹிஸ்டரி இருக்குது. அந்த விருத்த சேதனத்துக்கு பின்னாடி திடீர்னு ஒருத்தன் பவுலுன்ற பேர்ல விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனமின்மையும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா எவ்வளோ கடுப்பு வரும். எஸ்பெஷலி முந்தா நேத்து தான் விருத்த சேதனம் பண்ண உனக்கு.
அவனே இப்ப இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கான். நடந்துகிட்டு இருக்கும் போது அவன் சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது சொல்றான், பவுல் விருத்த சேதனம் வேஸ்ட்னா எப்படி இருக்கும், நானே வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப நீ பண்ணாலும் வேஸ்ட், பண்ணனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஒரு கடுப்பான ஒரு காரியம். அடுத்து அந்த எக்கானமியே ஸ்லேவ் மார்க்கெட்னால தான் போய்கிட்டு இருந்துச்சு. அன்றைய பொருளாதாரத்துல மிக பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தினது என்னது? அடிமைகளை வாங்குறதும் விற்கிறதும், அந்த அடிமைகளை வச்சு காசு சம்பாதிக்கிறது தான் பெரிய மேட்ரு. ஒருத்தன் நிறைய அடிமை வச்சிருந்தான்னா அவன் ஒரு சொன்னோம்ல பிஸ்னஸ் மேக்னெட் மாதிரி, அவன் மூவர் அண்ட் ஷேக்கர். அவன்கிட்ட போய் அடிமையானவனும் இல்லை, சுயாதீனமானவனும் இல்லை அப்படின்னு சொன்னா அது எவ்வளோ பெரிய கல்ச்சரலி ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட். அதையும் தாண்டி வேர்ல்டையே கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிற இன்னொரு கேட்டகரிக்குள்ள போய் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை. இன்னைக்கு சொல்றானுங்களா ஆண்னா தெரியாது, அந்த மாதிரி சொல்ல அவரு. நீங்க ஒண்ணு பவுல தப்பா நினைச்சிடக்கூடாது. பவுல் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு, ஆண்கள் நீங்கள் நான் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்துல கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் பயங்கர. அதாவது தோராவை யார் தான் படிக்க முடியும்? ஆண்கள் தான் படிக்க முடியும். ரபாய், அந்த பெண்களுக்கு இயேசு ரபியா இருந்தார். எந்த பெண்களுக்கும் ரபியே கிடையாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஸ்கூல் ஆஃப் டோராக்கு ரெஜிஸ்டரே பண்ண முடியாது. ஜெண்டர்னு போட்டிருக்கோம், டிராப் டவுன்ல பாத்தீங்கன்னா மேல் தான் இருக்கும். ரெண்டுல எதுனாலும் செலக்ட் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க. கேட்டகரிஸ், இட்ஸ் ஈஸி டு புட் பீப்புள் இன் கேட்டகரிஸ், ஸோ கேன் டீல் தெம் as a lot. இந்த டப்பாக்கள்ல போட்டு இவன் இந்த டைப்பு, இவன் இந்த டைப்பு, இந்த டைப்புன்னு சொல்லி நம்ம மைண்ட்ல கேட்டகரைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அதெல்லாம் பண்றத நம்ம ஜட்ஜ்மெண்ட்னே நினைச்சுக்கிறது கிடையாது. ஏதோ வீட்டில் ஜாமான் அரேஞ்ச் பண்ற மாதிரி இவனுங்களை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அதுதான் உள்ளதுலே பெரிய ஜட்ஜ்மெண்ட், டீப் சீட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி எத்தனை டப்பாக்கள் இருக்கு. என்னன்னா நம்மளையே தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் சொன்னான், the me in me is talking to the me in you அப்படின்னு அவன் முட்டாள்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா அப்படி கிடையாது. நம்ம தேடுறதே the me in everyone தான். நான் என்ன மாதிரி யாரையாவது கண்டுபிடிச்சேன்னா, இன்னும் சூப்பரா இருக்கான்ல, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஏன் இவனை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா கடைசியில் அவன் நம்மளை மாதிரியே யோசிக்கிறான், நம்மளை மாதிரியே பேசுறான், நம்மளை மாதிரியே காரியங்களை பார்க்கறான் அப்படின்னு ஒன்னே ஒரே லவ். ஸோ நீ அவனை லவ் பண்ணல, யாரை தான் லவ் பண்ற? அவனை தான் லவ் பண்ற. The me in me is talking to the me in you. அதை நம்ம லவ் பண்றதா நினைக்கிறோம். கல்யாணத்துல பிரச்சனையே என்னன்னா, அந்த மீ இன் மீயை பார்க்க முடியல, அந்த மீ இன் யூல. அன்னைக்கு ஒருத்தவங்க வரானுங்க,
என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, எங்க ரெண்டு பேருக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. சரி, அதனால இப்ப என்ன பிரச்சனை? காமனா ஏதாவது இருக்கணும், இருந்தாதானே சேர்ந்து இருக்க முடியும். அந்த காமனா இருந்தாதான் சேர்ந்து இருக்க முடியும்னு நினைக்கிறோம் பாருங்களேன், அது பெரிய ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ் பண்றோம் பீப்புளை. ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் என்ன மாதிரி இருக்கிற டிசையர்ஸ், என்ன மாதிரி இருக்கிற விருப்பங்கள், கனவுகள், கண்ணோட்டங்கள் தான் மிக சிறந்தது. ஸோ வேறு விதமான கண்ணோட்டமோ வேறு விதமான விருப்பங்களோ இருக்கிற கூட்டம் என்னை என்ன பண்ணுது? பயம்படுத்துகிறது. என்னை பயம்படுத்துகிறதுனாலே நான் அந்த கேட்டகரியை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து ஒரு டப்பாவுக்குள் அடைக்க விரும்புகிறேன். எதெல்லாம் ஜனங்கள்ட்ட இருந்து எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களை பயம்படுத்துதோ அந்த காரியங்களெல்லாம் நீங்க ஜட்ஜ் பண்றவங்களா இருப்பீங்க. Whatever you're scared of, you judge. As simple as, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவங்க பயங்கரமாக ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ இவங்க சொல்கிறாங்க, எப்படி இல்லை, என்னாலாம் யோசித்தே பார்க்க முடியல. ஏன்னா இவங்களால ஹெல்ப்பே கேட்க முடியாது. ஸோ இவங்களால ஹெல்ப்பே கேட்க முடியாதுன்றனால ஃப்ரீயா முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட கூட ஹெல்ப் கேட்கறவங்கள பார்க்கும் பொழுது இவங்களுக்கு எப்படி இருக்கு? பயமா இருக்கு. என்ன பயம்? டபக்குன்னு என்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டானா? இப்போ மார்க்குக்கெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. திடீர்னு நான் ஒரு நாள் ரோட்டில் போகிறேன், எல்லாரும் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு கையாட்டிகிட்டே போயிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா மார்க் ஓட்டுற ஈக்கோவை நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். என்னடா இன்னைக்கு எல்லாருமே நம்மளை ரொம்ப பயங்கரமாக ட்ரீட் பண்ணுறானுங்களே. எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறானுங்களே, இவனுங்களெல்லாம் நம்ம இன்னைக்கு சிரிச்சது கிடையாது. அவருக்கு ஸ்மைலி ஃபேஸ். நம்மளை மாதிரி இல்லை அப்படின்னும் பொழுது சில நேரம் நம்மளை மாதிரி வித்தியாசமா இருக்கிறவங்கள ஜட்ஜ் பண்றோம். இன்னொன்று, நம்ம அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அப்படி இருக்க முடியலனாலும் ஜட்ஜ் பண்ணுவோம். புரியலையா? ஒருத்தன் நல்ல கார் ஓட்டுறான், ஆனா உனக்கு நல்ல கார் வேணும்னு ஆசை இருக்கு, ஆனா வாங்க முடியலன்னு இதெல்லாம் என்ன கேவலமான பெரிய எந்த கார் ஓட்டிட்டானுங்க, எதுக்கு நான் நடந்தே போவேன். We judge what we desperately need but we cannot have. அப்படிதான் இந்த ஏதாவது ஊழியக்காரன் ஏதாவது வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் ஏன் குற்றப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னா, இப்ப அவங்கள்ட்டே போய் நீங்க அதையே கிஃப்டா கொடுத்து பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விதமா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் இந்த ஒரு கமாண்ட்மெண்ட்டை சீரியஸாக எடுத்துக்கிட்டோம்னா, சபையில் இன்னைக்கு பண்ணப்படுகிற பிரசங்கள்ல முக்காவாசி பிரசங்கங்கள் இல்லாமல் போயிடும். 6ஆம் அதிகாரம் 35 படிக்கலாம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே.
சொல்லுங்க, 2 கேட்டகரி. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே, ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். அவ்வளவு தூரம்லாம் போக வேணாம். துரோகிகள், நன்றி அறியாதவங்களாம் விட்டுருங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அம்மா அப்பா, மாமனார் மாமியார், நாத்தனார், நிறைய நார் வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் அவங்களுக்கு நன்மை செய்ய முடியுதா? அவங்க தான் நன்றி அறியாத குரூப்பு அப்படின்றாங்க. அவனுக்கு தான் துரோகிகள். உங்கள் பிதா இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். இதெல்லாம் அப்படியே வரிசையா சொல்லிட்டே வர்றாரு. நம்ம தான் வசனமா பிரிச்சிருக்கோம். புரியுதுங்களா? அடுத்த பாயிண்ட் என்னது? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஜட்ஜ் நாட் அதர்ஸ். வாவ். இந்த ஒரு கமாண்ட்மெண்ட்டை எடுத்து ஒரு வாரம் வாழ்ந்து பாருங்க. என்னங்க, இந்த ஒரு கமாண்ட்மெண்ட் எடுத்து ஒரு வாரம் வாழ்ந்து பாருங்க. ஒரு வாரம் நான் யாரையுமே என் மைண்டில் என்ன செய்ய மாட்டேன், ஜட்ஜ் பண்ண மாட்டேன். அப்படி ஜட்ஜ் பண்ணணுன்ற ஒரு இது வந்ததுன்னா அவங்ககிட்ட போய் அவங்க கதையை கேட்பேன். அப்படி ஒரு வாரம் வாழ்ந்து பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் நீங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ பெரிய ஃப்ரீடம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். யாராலே? நான் மற்றவர்களை குற்றவாளின்னு தீர்க்கலைன்னா நான் தீர்க்கப்படாமல் இருப்பேனா? நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் தீர்ப்பதே நீங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்யும் தீர்ப்பு. ஸோ நீங்க மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணாம இருக்கும் பொழுது நீங்க செல்ஃப் கிரிட்டிக்கலாகவும் அவ்வளோ இருக்க மாட்டீங்க. பயங்கரமா நம்மளை குற்றப்படுத்துறது யார் தான்? நம்ம தான். ஸோ அந்த குற்றம் தான் நம்ம மற்றவங்கள என்ன செய்யறோம், அதுல இருந்து தான் மற்றவங்களையே குற்றப்படுத்துகிறோம். ஸோ மற்றவங்களை குற்றப்படுத்தாம இருந்தோம்னா நம்ம எப்படி இருப்போமா? இதுவும் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சுட்டே இருக்கோம், இது சைமல்டேனியஸா இதுல ஒர்க் பண்ணாதான் அதுவும் டிக்ரீஸ் ஆகும். நீங்க உங்களை கிறிஸ்து உங்களை நேசிக்கிறது போல நேசிக்க ஆரம்பிக்க 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 உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஆஹா நமக்கு இவ்வளோ கிருபையா தேவைப்படுது அப்படின்னு தெரியும் பொழுது நீங்க மற்றவங்களுக்கும் அதே கிருபையை என்ன செய்வீங்க, கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, எனக்கு ரொம்ப கிருபை தேவைப்படுது, அதுல கொஞ்சத்தை உனக்கு தரேன், அதே உனக்கு போதும். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஸோ விடுதலைன்ற கான்செப்ட் இந்த வசனத்துல எதுல வருது? ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரீ. அடுத்த வசனம் அதே கான்டெக்ட்ல, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது காணிக்கைக்கு முன்னாடி சொல்ற வசனம் இல்லை. இயேசு நிறைய இடத்துல 1000 இடத்துல காசை பத்தி பேசியிருக்காரு. ஆனா இந்த இடத்துல காசை பத்தி பேசல.
ஜட்ஜ்மெண்ட் பற்றி பேசுகிறாரு, அளக்கிறத பற்றி பேசுகிறாரு. நம்ம ஒருத்தவங்களை பார்த்தோன்னே என்ன செய்கிறோம்? அவங்கள அளக்க ஆரம்பிக்கிறோம். மார்க், எனக்கு 20 மார்க் போடலாம், இவனுக்கு -20 அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனையும் என்ன செய்கிறோம்? அளக்கிறோம். எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அதே அளவினாலே அளக்கப்படும். அமுக்கி குலுக்கி போடுவாங்களாம். தேவையா? பின்னும் அவர் ஒரு உவமை சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தெரிந்தவன் எவனும் தன் குருவை போலிருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், உத்திரம்னா என்ன? பில்லர். கண்ணுல பில்லர் வச்சுக்கிட்டு திரிறானா? ஆனா இன்னொருத்தன் கண்ணுல என்ன இருக்கான்? துரும்பு, ஸ்பெக். இது பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல போடுங்க. 37 லூக்கா 6:37. Forsake the habit of criticizing and judging others. You will not be criticized and judged in return. Don't condemn others and you will not be condemned. Forgive over and over, you will be forgiven over and over. Give generously. So அந்த இடத்துல give எதை பத்தி வருது? Forgive பத்தி வருது. Forgive over and over, give generously. அப்படின்னு என்ன? எதை பத்தி கொடுக்கறத பத்தி போட்டிருக்கு? மன்னிப்பு கொடுக்கறத பத்தி. நிறைய பேர் இப்படிதான் நிற்கானுங்க, மன்னிப்பு கொடுக்கறதில்ல. கொடுத்து முடிச்சுட்டேன், இதுக்கு மேல கொடுக்கறக்கு ஒன்றும் இல்லை என்ன. ஆனா அதை தான் சொல்றாரு, இல்லப்பா நீ என்ன செஞ்சுட்டே, ஜெனரஸா கொடு, ஜெனரஸா அளந்து கொடு. The measurement of your generosity becomes the measurement of your return. The measurement of your generosity. So நீங்கள் மற்றவர்களை அளக்கிற அளவிலே உதாரத்துவம் உள்ளவர்களா இருக்கணுமா? உங்களுடைய உதாரத்துவம் நீங்க கொடுக்கிற காசுல மாத்திரம் இல்லை, நீங்க மற்றவர்களை பார்க்கிற விதத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய உதாரத்துவம் நீங்கள் மற்றவர்களை பார்க்கிற விதத்தில் இருக்க வேண்டும். எஸ்பெஷலி நீங்க சில கேட்டகரிஸை உங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்கல்ல, இவங்க அந்த கேட்டகரியை டீல் பண்றதுல தான் உங்களுடைய உதாரத்துவம் வெளிப்படுகிறது. 41. Why do you focus on the flaw in someone else's life and fail to notice the glaring flaws of your own life? கிளாரிங் ஃப்ளாஸ்னா என்னதுங்க? அப்படியே பளிச்சுன்னு தெரியுதான் எல்லாருக்கும், உங்களை தவிர. தெரியுது. அப்படி கிளாரிங் ஃப்ளாஸ் இருக்கும்போது உங்க வாழ்க்கையிலேயே அப்படியே பட்டப்பகல் மாதிரி வெளிச்சமா பலாருன்னு தெரிகிற பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என்ன பண்றோமா? How could you say to your friend, here, let me show you where you're wrong, when you're guilty of even more than he? You are overly critical, splitting hairs and being a hypocrite. நிறைய நேரம் நம்ம ஜட்ஜ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா we'll be splitting hairs, ரொம்ப மைன்யூட்டா போய் நோண்டின்னு இருப்போம். அதுதான் அப்படி இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. முடிய பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? முடி என்ன செய்யலாம்? பிடுங்கலாம். பிடுங்கிட்டு பிரிக்க ட்ரை பண்ணா அந்த மாதிரி நம்ம இன்னொருத்தன் வாழ்க்கைன்னா அப்படி நோண்டுறோமா? நீ அந்த ஏரியாவில் இப்படி தப்பு பண்ணிருக்க. அதுல எனக்கு ஒரு வார்த்தைக்காக நான் அதை வாசிட்டு இருக்கேன். அந்த
யூ மஸ்ட் அக்னாலஜ் யுவர் ஓன், என்னங்க என்ன போட்டிருக்கு? அக்னாலஜ் யுவர் ஓன் பிளைண்ட் ஸ்பாட். சொல்லுங்க, பிளைண்ட் ஸ்பாட். பிளைண்ட் ஸ்பாட்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம அப்படி பாக்குறோம் வைங்களேன், நம்ம விஷன் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. இதுதான் நம்முடைய விஷனுடைய ரேஞ்ச். நேரில் இருந்தாலே சில நேரம் தெரிய மாட்டேங்குது. இப்போ இங்கே இப்படி இருக்குதுன்னு வைங்களேன், இந்த ஏரியா எனக்கு என்னது? பிளைண்ட் ஸ்பாட். என்னால் இந்த ஏரியாவை பார்க்க முடியாது. எந்த ஏரியாவை என் கண்ணுடைய விஷனுக்கு வெளியில் இருக்குதோ அது பேர் தான் இது பிளைண்ட் ஸ்பாட். யூ மஸ்ட் அக்னாலஜ் யுவர் ஓன் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல ஒரு ட்விஸ்ட் இங்க உள்ள வச்சிருக்காரு. என்னன்னு கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். யூ மஸ்ட் அக்னாலஜ் யுவர் ஓன் பிளைண்ட் ஸ்பாட். உங்களுடைய பிளைண்ட் ஸ்பாட்டை நீங்க என்ன செய்யணும்? ஒத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சா அது பேரு பிளைண்ட் ஸ்பாட்டே கிடையாது. ஸோ நீ உன் பிளைண்ட் ஸ்பாட்டை ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னார்னா, எவனோ ஒருத்தன் நமக்கு அதை சொல்லும் பொழுதுதான் ஒத்துக்கணும். நீ ஜட்ஜ் பண்ணாத, உன் பிளைண்ட் ஸ்பாட்டை ஒத்துக்கோனா என்ன அர்த்தம்? அடுத்தவன் உன்னை ஜட்ஜ் பண்ணும் பொழுது, உன் ஃப்ரெண்டு உன்னை ஜட்ஜ் பண்றான்னா அதை நீ என்ன செய்ய? காது கொடுத்து கேளு. இந்த என்ன சொல்ல, இது ஒரு ரொம்ப பெரிய டாபிக், நிறைய பேச வேண்டியது இருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்பிரிட்டை இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவர்களுக்கு ஆவிகளை பகுத்தரும் வரம் இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. அவன் ஆவியே சரியில்லை, அவனுக்கு இந்த ஆவி இருக்கு, அவனுக்கு அந்த ஆவி இருக்கு அப்படின்னு சொல்றது இவர்களுக்கு கிடைத்த வரமாய் நினைத்துக் கொள்கிறார்கள். அதை பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் மாதிரி சொல்றேன். குப்பையிலிருந்து தங்கத்தை தேடுறான். கோல்டு மைனுக்கு என்ன தமிழ்ல? தங்க சுரங்கு. தங்க சுரங்கத்துல நிறைய வெறும் தங்கமா அப்படியே கட்டி கட்டியே கிடக்கும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு நிலப்பகுதி. அதுல போய் என்ன பண்ணும்? வெட்டி எதை தேடணும்? தங்கத்தை தேடணும். சோ அழுக்கா இருக்கிற இடத்துல எதை தேடுறாங்க? தங்கத்தை தேடுறான் பாருங்க. அது பேருதான் என்ன ஸ்பிரிட்டு? ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அதுதாங்க கிஃப்ட். அழுக்கா இருக்குன்னு சொல்றது பேர் என்ன? கிஃப்ட். நம்ம ஆட்கள் அந்த வரத்தை எப்படி யூஸ் பண்றானுங்கன்னா, தங்கத்துல அழுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. புரியுதுங்களா? அழுக்குல இருந்து தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கிஃப்ட் கொடுத்தா, இவன் தங்கத்துல அழுக்கு கண்டுபிடிக்கிற லெவலுக்கு போயிட்டான். யாக்கோபு 2. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. பட்சபாதம் அது ஒரு விதமான ஜட்ஜ்மெண்ட். பட்சபாதம்னா என்ன? பார்ஷியாலிட்டி. பட்சபாதம். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்கும் உள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும் பொழுது, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்திலே உட்காரும் என்றும், தரித்தனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடி அண்டையில் உட்காரு என்று நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா?
எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்ற பொறுத்து ட்ரீட் பண்ணுறது வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அதெல்லாம் ரொம்ப நார்மல். நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தா நல்லா ட்ரீட் பண்ணுவோம், நல்லா ட்ரெஸ் பண்ணலைன்னா நல்லா ட்ரீட் பண்ண மாட்டோம். காஸ்பல் எவ்வளோ தூரம் கீழே இறங்கி ஒர்க் பண்ணுது பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்க. அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ற, போதகம் பண்ணல பேதகம் பண்றன்றாரு. தொணக்கால விட்டுட்டாரு. பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். ஜட்ஜிங், தகாத சிந்தனைகளோடு. என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். சோ நீங்க ஜட்ஜ் பண்றீங்களா இல்லையான்றது யார கனம் பண்றீங்கன்றதுல வெளிப்படுகிறது. யார கனம் பண்றோம்? நம்மள மாதிரியே யோசிக்கிறவங்கள, நம்ம மாதிரியே வச்சிருக்கவங்கள அப்படி பண்றோம்னா அது பேரு கனம் கிடையாது. நம்மளை விட வித்தியாசமா இருக்கிறவர்களை நாம எப்படி ட்ரீட் பண்றோமோ அது பேரு தான் அதுதான் நம்முடைய கனத்தின் அளவை காட்டுகிறது. கனம்னா என்னங்க? தமிழ்ல கனம்னா என்ன மீனிங்? வெயிட். கனம்னா வெயிட். ஸோ ஒருத்தவங்களை கனம் பண்றதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ வெயிட் கொடுக்கிறோம். 9வது வசனம், பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். பட்சபாதம் உள்ளவர்கள். 12வது வசனம், சுயாதீன பிரமாணத்தினால். என்ன பிரமாணங்க? சுயாதீன பிரமாணம். The law of liberty, freedom. சுயாதீன பிரமாணத்தினால் நியாயம் தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அந்த வசனத்தை பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல போடுங்க. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் அப்படின்னு போட்டிருக்கு. நியூ கிங் ஜேம்ஸ்ல எப்படி வரும்னா mercy triumphs over judgment. பேஷன் டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டிருக்குன்னா by showing mercy you take dominion over judgment. உங்க ஜட்ஜ்மெண்ட் எதனால டாமினேட் பண்ணப்பட்டிருக்கணுமா? mercyயால, இரக்கத்தாலே உங்களுடைய நியாய தீர்ப்புகள் பலவந்த பண்ணப்பட்டதாக இருக்க வேண்டும். உங்களுடைய நியாய தீர்ப்புகள் இன்னும் நிறைய சொல்லலாம், ஆனா ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். அதனால இந்த ஒரு வாரம் என்ன பண்ணுங்க, சொன்னதை செய்யும் அளவும், சொன்னதை செய்யும் அளவும், திரும்ப அதே மெசேஜ் கேட்டுட்டே இருங்க. ஸோ ஒரு நல்ல நண்பனுக்கு அவன் பிளைண்ட் ஸ்பாட்டை சுற்றி காட்டுறது என்னது கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. உங்களுடைய உதாரத்துவம் எங்களை உதாரத்துவம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. மற்றவர்கள் அளக்கிற விதத்திலே உதாரத்துவம் உள்ளவர்களாய் இருக்க எங்களுடைய சுபாவத்தையே உதாரத்துவம் உள்ள சுபாவமாய் நீர் மாற்றி இருக்கிறீர். அதற்காக நன்றி. அந்த உதாரத்துவம் மற்றவர்களை அளக்கிற விதத்திலே, பார்க்கிற விதத்திலே, அவர்களுக்கு கொடுக்கிற கிருபையிலே, அவர்களுக்கு கொடுக்கிற மன்னிப்பிலே எல்லாவற்றிலும் வெளிப்படுகிறது போல பொருளாதாரத்திலும் வெளிப்பட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ததுக்காக நன்றி. நம்ம நிறைய இடத்துல சொல்றோம், வாயில சொல்லலாம் உதாரத்துவமா,
ஆனா at the end of the day அதுல எந்த இடத்துல காசை போடுறோமோ அந்த இடத்துல தான், எந்த இடத்துல நம்ம செலவு பண்ண ரெடியா இருக்கிறோமோ அந்த இடத்துல தான் நம்முடைய உதாரத்துவம் டெஸ்ட் பண்ணப்படுது. உடைய உதாரத்துவம் பெருகுவதா, உடைய உதாரத்துவம் பெருகுவதா, உடைய உதாரத்துவம் பெருகுவதா. Lebrala carbonoshe tenebrata ragate. Lebrodola manahashi antrahatakata. என்ன பண்ணுங்க, இன்னைக்கு இந்த வாரம் நீங்க கொடுக்க வேண்டும் நினைச்ச காணிக்கையை எடுத்து உங்களை நொயின்னு கொட்டிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாம ஒரு கிஃப்ட் அனுப்பி விடுங்க. நீங்க தான் அனுப்புறீங்கன்னு தெரியாமையே அனுப்புங்க. நீங்க தான் கிஃப்ட் அனுப்புறீங்கன்னு தெரியாம அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அனுப்புங்க. யாரா கொடுத்தா, யாரா நம்ம கொடுத்தா, யாரு கொடுத்தா அப்படின்னு அவங்க நினைச்சு சந்தோஷப்படணும். சரிங்களா? We'll bless people. Okay, God bless you. See you all soon.